புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றச்சாட்டுக்கு ஆளான பேராசிரியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டதால் பல்கலைக்கழகமே களேபரமானது. நடந்தது என்ன? மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய காட்சிதான் இது. துணைவேந்தர் மற்றும் பதிவாளரை சிறைபிடித்ததாக கூறி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதால் பல்கலைக்கழகமே போராட்ட களமாக மாறியது. மாணவர்கள் மீது கை வைத்ததால் காவல் நிலையத்திற்கு சென்ற பாஜக எம்எல்ஏ போலீசாரை லெப்ட் ரைட் வாங்கியுள்ளார். 2 நாட்களாக பற்றி எறிந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? எங்க ஒரு அக்யூஸ்ட் கொலை பண்றான், அவனுக்கு மரியாதை ராஜ மரியாதை கொடுக்குறீங்க. அக்யூஸ்ட் ராஜ மரியாதை ஸ்டூடெண்ட்ஸ் எட்டு வருகிறீங்க. உங்க வீடியோ காரி முடியுது. பாண்டிச்சேரி போலீஸோட மானம் போகுது. புதுச்சேரியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தின் கிளை காரைக்காலிலும் உள்ளது. காரைக்கால் கிளையில் ஏராளமான முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவிகள் பயின்று வருகின்றனர். அண்மையில் அங்கு பயிலும் மாணவி ஒருவர் அழுதபடியே பேசும் ஆடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியது. துறை சார்ந்த பேராசிரியர் ஒருவர் தன்னிடம் ஆபாசமாக பேசுவதுடன் நிர்வாண புகைப்படங்களை அனுப்ப கூறி அத்துமீறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். தவறும் பட்சத்தில் இன்டர்னல் மதிப்பெண்களை வழங்க மாட்டேன் என மிரட்டுவதாக வேதனை தெரிவித்திருந்தார். இதேபோன்று புதுச்சேரி காலாப்பட்டுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி மாணவியிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியதாக கூறப்பட்டது. புதுவை மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்காலில் உள்ள அதன் கிளையிலும் தொடர்ந்து பேராசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக அடுத்தடுத்து புகார் எழுந்தது. ஆனால் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து புதுவை பல்கலைக்கழகத்தில் வியாழக்கிழமையன்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக பதாகைகள் ஏந்தி சென்று முழக்கமிட்டனர். அன்றைய தினம் இரவு வரை போராட்டம் நீடித்த நிலையில் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, பதிவாளர் ரஜினி ஸ்ரீகுப்தா, பாதுகாப்பு அதிகாரி வம்சிதர ரெட்டி ஆகியோரை மாணவர்கள் சிறைபிடித்தனர். தொடர்ந்து அவர்களை முற்றுகையிட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. இரவு நீண்ட நேரமானதால் பாதுகாப்பு அதிகாரி வம்சிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இருந்தபோதும் அங்கிருந்தவரை விட மறுத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். பின்னர் துணைவேந்தர் உட்பட 3 பேரையும் போலீசார் அங்கிருந்து மீட்டு சென்றனர். போராட்டத்துக்கிடையே மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி நிர்வாகம் சார்பில் வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டது. போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்ததால் 6 மாணவிகள் உட்பட 24 பேரை போலீசார் கைது செய்தனர். இதை கண்டித்து புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்காலில் உள்ள அதன் கிளையில் வெள்ளிக்கிழமை போராட்டம் தீவிரமடைந்தது. உடனே மாணவிகளை மட்டும் போலீசார் விடுவித்தனர். பாலியல் வழக்கில் நீதி கேட்டு போராடிய மாணவர்களை போலீசார் கைது செய்ததை கண்டித்து மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்து பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது கொலை குற்றவாளிகளை ராஜ உபசரிப்பு செய்யும் போலீசார் நீதி கேட்டு போராடிய மாணவர்களை குற்றவாளிகள் போன்று நடத்துவதா என கேள்வி கேட்டு லெப்ட் ரைட் வாங்கியுள்ளார். 2 பேர் தப்பு எட்டிட்டு ஓடுகிறீங்க, ஒரு 3 நாளா ஓடுகிறீங்க. ஒரு அக்கீஸ் வீடியோ காட்ட முடியுமா? ஒரு
லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேர் பார்க்கலாம் அந்த வீடியோவை. மேலும் காவல் நிலையத்தில் இருந்த மாணவர்களை புதுச்சேரி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் எஞ்சிய 18 மாணவர்களையும் போலீசார் விடுவிப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பேசிய அனந்தராமன் பாலியல் புகார் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி மூலம் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என வலியுறுத்தினார். இப்படிப்பட்ட பாலியல் செயல்கள் ஈடுபடாத வண்ணம் இப்படி நடந்ததா என்ற ஒரு ஆய்வை ஓய்வு பெற்ற நீதிபதி கொண்டு புதுச்சேரி மாநில அரசு இது ஒரு என்கொயரி நடத்தணும். ஏன்னா இது ஓராண்டு காலமாக இந்த புகார் பல்வேறு நிலையில கூறப்பட்டிருக்கிறது. எனவே இதை உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. கைது செய்யப்பட்ட மாணவ மாணவிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை இரவில் மாணவர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர். ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஏன்னா மாணவர்களை முடியை பிடிச்சி தரன்னு இழுக்கிறது, எட்டி உதைக்கிறது, லட்டியை கொண்டு அடிக்கிறது, மாணவிகளை ஹராஸ் பண்ணுறதுன்னு இப்படி எல்லாம் பண்ணி ஒரு 24 மாணவர்களை கைது செய்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாணவிகள் உட்பட கைது செய்தாங்க. இரவுலேருந்து மாணவர்கள் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. மாணவிகள் காலையில் 8 மணி அளவில் தான் மருத்துவ பரிசோதனை முடிந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ வரையும் மாணவர்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலேருந்து எந்தவித விளக்கமும் வரலை. உடனடியாக மாணவர்கள் விடுதலை செய்யப்படணும். மேலும் சம்மந்தப்பட்ட பேராசிரியர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் இந்திய மாணவர் சங்கம் சார்பாக வலியுறுத்தி. இருந்தபோதும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா?